விக்ரம் எனது கட்சிக்காரர் விக்ரம் வந்தப்ப எப்படி இருந்தாரு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவர் கூட பழகின சாரி இந்த பக்கம் உங்களுக்கு பார்க்கப்பே தெரியும் அவருக்கு என்னெல்லாம் நடந்திருக்க கொடுமைன்னு சொல்லிட்டு பீட் பாக்ஸிங்கிற பேர்லயும் ராப்பிங்கிற பேர்லயும் துப்பி 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 அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க தெரியுமா சார்? அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க. இப்ப கூட அவரால சரியா கேட்க முடியாது சார். அவருக்கு என்ன தோணாலுமே உள்ள இருந்து எதை பார்த்தாலுமே பீட் பாக்ஸிங் பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காங்க. கேட்கல பின்னாடி வந்து சாரி சார் இதே மாதிரி தான் 5 அடிக்கு மேல என்ன போனாலுமே அவருக்கு பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஒரு நாள் பிக் பாஸ் விக்ரம் நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. அவர் போகல. அது கூப்பிட்டு அவர் அந்த அடி அடிச்சாரு சார். காரணம் அவர் கிடையாது. அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல். அது காரணம் எதிர்க்கட்சி தான் சார். அவர் பரோட்டா பார்சல் கட்டின மாதிரி இருக்குமா? அவர் காது என்ன ஆச்சு அவருக்கு? சார் இவங்க இல்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்க காது அடிபட்டிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொல்லிடுறேன் சார். அவருக்கு என்ன ஆச்சுன்னா காதுல கேட்டிருக்க பக்கத்துல வந்து கர்லோடி 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 ஓடி ஓடி போன இவரையும் கூப்பிட்டு பேசி காது அப்படி ஆக்கிட்டாங்க சார். ஒவ்வொரு தடவையும் சார் நாங்க ஒத்துக்கிறோம் சார். மீனவ சமுதாயம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கதவை